வணக்கம் நேயர்களே, ஒரு செய்தி பாலகுணம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பொருளாதார பேராசிரியர் திரு அழகிரி சாமி அவர்கள் இணைகிறார். அவரை வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம். உலக வங்கியினுடைய இந்த மெஷரிங் இன்இக்வாலிட்டியை பற்றியான ஒரு தரவுகள் இப்போ ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குன்னே சொல்லலாம். தொடர்ச்சியாக இந்தியா 28.8 புள்ளிகளிலிருந்து 25 புள்ளிகளாக குறைந்து ஒரு 4வது சம நாடாக இருக்கிறது அப்படின்னு ஒரு அட்டவணையை அவங்க கொடுக்குறாங்க. இந்த ஏற்றத்தாழ்வுகளாம் எப்படி உலக வங்கி கணக்கிடுறாங்க? ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கல்வி வருமான விகிதம் இதை பற்றி அவங்க கினி அட்டவணைப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி பார்க்குறது சார்? கினி அட்டவணையில் கன்சம்ஷன் பேஸ்டு இந்த இன்இக்வாலிட்டி அப்படின்றத பார்க்குறாங்க. அதாவது நுகர்வுத்தன்மை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதே மற்ற நாடுகள் எப்படி சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட வருமானம் சார்ந்து சப்மிட் பண்ணுறாங்க. இதுதான் இங்கே டிஃப்ரென்ஸாக இருக்குது. அதாவது நீங்கள் நுகர்வு பண்ணுறதுக்கும் நுகர்வின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு பார்க்குறதுக்கும் வருமானத்தின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு பார்க்குறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம நாடு சப்மிட் பண்ண டேட்டா அப்படிங்கிறது நுகர்வு சார்ந்த ஏற்றத்தாழ்வு. இப்போது இந்த மற்ற நாடுகள் கொடுக்குற தகவல் அப்படிங்கிறது வேறு சில நாடுகள் கூட நுகர்வு சார்ந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் பல நாடுகள் வழக்கமாக கொடுக்கறது அப்படிங்கிறது அமெரிக்கா போன்ற நாடுகள் மற்ற தான் கொடுக்குறாங்க. ஆமாம், வருமானம் சார்ந்த ஏற்றத்தாழ்வு கொடுக்குறாங்க. அப்போது இந்த டேட்டாவில் என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது உலக வங்கியோட அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா, முதல் வார்த்தையில் முதல் சென்டென்ஸில் இது குறிப்பிட்றாங்க. அதாவது 28.8லேருந்து 25.5 குறைஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனால் அவங்களே இந்த டேட்டாவில் சில போதாமைகள் இருக்குது அப்படின்னு உலக வங்கியே அந்த அறிக்கையில் குறிப்பிட்றாங்க. முதல் பாயிண்ட். செகண்ட் பாயிண்டில் என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா, இவங்க வெல்த் இன்இக்வாலிட்டியில் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இன்கம் இன்இக்வாலிட்டியில் பார்க்கும்போது, அதாவது வருமானம் சார்ந்து ஏற்றத்தாழ்வில் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ கூடியிருக்கு அப்படின்றதையும் 3வது ஸ்டேட்மெண்ட்டாக வைக்கிறாங்க. 4வது ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க ஒரு ஜென்ரல் நோட்டில் இப்போ பால்மா ரேஷியோ அப்படின்ட்டு இருக்குது. அதாவது ஒரு 100% பாட்டம் 50% இருக்கிறவங்களும் டாப் 10% இருக்கிறவங்களுக்கும் ஒரு ரேஷியோ பார்க்குறது. அப்போ பாட்டம் 10% இருக்கிற ஆட்கள், அதாவது இருக்கிறதுலே வருமானத்தில் இருக்கிறதுலே கடைசியில் இருக்கிற 10 நபர்களோட வருமானத்தையும் டாப் 10%, அதாவது 100ல் டாப்பாக இருக்கிற 10 ஆட்களோட வருமானத்தையும் எடுத்து பார்த்தோன்னா 13 மடங்கு வித்தியாசம் இருக்குது. அதாவது கடைசியில் இருக்கிற 10 பேர் ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா இவங்க அதை 1300 இவங்க சம்பாதிக்கிறாங்க ஒரு நாளைக்கோ இல்லை ஒரு மணி நேரத்துக்கோ, எந்த கணக்கு வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அப்போது அவங்களோட வருமானம் 13 மடங்கு இவங்களை காட்டிலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த ஏற்றத்தாழ்வையும் உலக வங்கி தான் அதோட இதே ரிப்போர்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெறும் முதல் சென்டென்ஸை மட்டும் எடுத்து இதை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா இந்த டிஃபினேஷனுக்குள்ளே ஒத்துக்கலாம். ஆனால் மற்ற சென்டென்ஸையும் நம்ம உலக வங்கி சொன்னதை கவனித்தோம் அப்படின்னா இதில் இருக்கிற சில போதாமைகளை நம்ம பார்க்க முடியும். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நுகர்வு அடிப்படையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட சில ஒரு வாரங்களுக்கு முன்பாக பார்த்திங்க அப்படின்னா பணவீக்கம் குறைந்து கொண்டே வரும்பொழுது வேலைவாய்ப்பு அதிகமின்மை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது அப்படின்ற ஒரு கருத்தும் பொருளாதார ரீதியாக பரப்பப்பட்டது. ஸோ அதை பார்க்கும்பொழுது இங்கே வேலையின்மை அதிகரிக்கும் பொழுது ஒரு தனி மனிதனுடைய நுகர்வு அப்படின்றது அது வருமானமாக இருக்கட்டும் அல்லது அவனுடைய பொருளாதாரம் சார்ந்த ஒரு பொருள் வாங்கக்கூடிய திறமையாக இருக்கட்டும் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் எப்படி இது 28லேருந்து 25 வந்தது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம 3 பேர் எடுத்துப்போம். ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குற இருக்கிறதுலே கடை நிலையில் இருக்கிற ஒரு தொழிலாளியும், ஒரு மத்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளியும், இருக்கிறதுலே உயர் அதிகாரியாக இருக்கிறவங்க, அவங்க முன்னில் சாப்பிட போகிறாங்க, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான சில கேளிக்கைகளில் அவங்க செலவு பண்ண போகிறாங்க. இந்த டிஃப்ரென்ஸும் அவங்க 3 பேருக்கு கிடைக்கிற வருமானமும் இருக்கிற டிஃப்ரென்ஸும் ஒன்று நீங்கள் நினைக்கிறீங்களா? இருக்காது. ஏன் அப்படின்னா இருக்கிறதுலையே உயர் அதிகாரியாக இருக்கிற ஒருத்தருக்கு இப்போ 1 லட்ச ரூபா அவருக்கு சம்பளம் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 30,000 40,000 ரூபா அவர் சேமிப்புக்கு வச்சுருவார். அப்போ நீங்கள் வெறும் கன்சம்ஷனை பேஸ் பண்ணி நுகர்வு அடிப்படையில் மட்டும் எடுக்க போகிறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் உணவு, கேளிக்கை சார்ந்த அடுத்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம இங்கே டேட்டாவை எடுத்து நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டாவில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது இந்த கன்சம்ஷன் சார்ந்த. இது பாயிண்ட் நம்பர் 1. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே
இதுலேயே இந்த மெட்ரிக்ஸ்லேயே இதுக்கு முன்னாடி எடுத்த மெட்ரிக்ஸ் 2011-12 காட்டிலும் சமீபத்தில் எடுத்த மெட்ரிக்ஸ் வந்து சில மாறுதலுக்கு உட்பட்டிருக்கு. அப்போது அந்த மெட்ரிக்ஸை மாறும்போதே இங்கே வந்து பல ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸும் எகனாமிஸ்ட்டும் வந்து அதுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்காங்க. இல்லை, நீங்கள் மாற்றின மெட்ரிக்ஸ் வந்து தப்பு, அதாவது அளவிடும் முறையே மாற்றுறது. அப்போ நீங்கள் 2023 இப்போ சமீபத்தில் இந்த 22-23 டேட்டாவுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாவையும் இந்த டேட்டாவையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 28.8ஐயும் 25.5ஐயும் கம்பேர் பண்ணுறதே இங்கே சரியாக இருக்காது. ஏன்னா அதுக்கு பின்னாடி கேட்கப்பட்ட அந்த அளவீடுகள் இருக்குல்ல, ஒவ்வொரு மெட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதுவே மாறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வேளைகளில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சாதாரண கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டப்போ பலியான ஒரு எண்ணிக்கை இருந்தது பார்த்தீங்களா, அதுவே சில காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது தவறான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. மாநில அளவிலும் சரி, இந்தியா மொத்தமாக உலகுக்கு கொடுத்தாலும் இது மாதிரி பல நாடுகளும் ஒரு தவறான ஒரு அளவீடு தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்றைக்கு உலக வங்கி அப்படின்றது ஒரு நாடு கொடுக்கக்கூடிய தரவுகளை வச்சு தான் இதை குறிப்பிடுவாங்க. அப்போ நாட்டிலேருந்து இது சரியான முறையில் போகுதா அப்படின்ற ஒரு கேள்வியும் அங்கே இருக்கு இல்லையா? இப்போ நாட்டிலேருந்து சரியான முறையில் போகுதா அப்படின்னா நாட்டிலேருந்து சரியான முறையில் தான் அங்கே போகுது. ஓகே, இல்லை இங்கே குறைத்த மதிப்பீட்டில் அந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்க முடியாதா அப்படின்றதான் கேள்வி. இங்கே ஒரு ஒரு நாடு கொடுக்குற டேட்டாவில் தான் உலக வங்கி வேலை செய்ய முடியும்ல. இப்போ அவங்க நேரடியாக வந்து உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது, ஒரு நாடு கொடுக்குற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் அவங்க வந்து கம்பேர் பண்ண போகிறாங்க இல்லையா? ஸோ இங்கேருந்து ஒரு தரவு வந்து அதிகமாக கொடுத்தாங்கன்னா அவங்க அதை வச்சு தான் எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? அதாவது பல்வேறு ஆட்கள் வந்து வெவ்வேறு விதமாக வேலை பார்க்குறாங்க. இதே வேர்ல்டு இன்இக்வாலிட்டி டேட்டா பேஸ்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. அந்த டேட்டா பேஸில் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே முன்னாடி எப்பவும் காட்டிலும் நம்ம அதிகமான ஏற்றத்தாழ்வில் இப்போ இருக்கும். வருமானத்தின் அடிப்படையிலையும் சரி, செல்வத்தின் அடிப்படையிலையும் சரி அப்படிங்கிறது தான் வேர்ல்டு இன்இக்வாலிட்டி டேட்டா பேஸ் வந்து இப்போ கொடுக்குறாங்க. வேர்ல்டு இன்இக்வாலிட்டி டேட்டா பேஸுங்கிறது பாரிஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அந்த குறிப்பிட்ட இடத்துலேருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்க. அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, கலோனியல் காலகட்டத்தை, அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தை விட இப்போ தான் வந்து இருக்கிறதுலே அதிகமான ஏற்றத்தாழ்வு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் இதெல்லாம் கேப்சர் ஆகிறது இல்லை அப்படின்னா, மெட்ரிக்ஸை நம்ம சப்மிட் பண்ணும்போது இங்கே கம்பேரிசன்லேயே அந்த பிரச்சனை இருக்குது. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் கன்சம்ஷனையும் வருமானத்தையும் கம்பேர் பண்ண முடியாது ஒன்று. ரெண்டாவது, இந்த வருமானம் சார்ந்து இருக்கிற ஆட்களை நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் சுலபமாக சர்வே பண்ண முடியும் நீங்கள் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் டிரைவராக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கிளீனராக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒருத்தர் வந்து ஆட்டோ ஓட்டுறவராக இருக்கலாம். இவங்கக்கிட்ட நீங்கள் சாம்பிள் கலெக்ட் பண்ணுற அதே மாதிரி தான் இந்தியாவோட டாப் டைக்கூன்ஸாக இருக்கிற, இல்லை நிறுவனம் ஓன் பண்ணுற HCL ஓனரையோ, இல்லை வந்து இன்ஃபோசிஸ் ஓனரையோ, இல்லை ரிலையன்ஸ் ஓனரையோ, இல்லை அதானி என்டர்பிரைஸ் ஓனரையோ இவங்க சாம்பிளை நம்ம இன்க்ளூட் பண்ணுறோமா? இல்லை. அவங்க பண்ணுற கன்சம்ஷன் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியுதா? இல்லை. நம்ம டாப் 1%ன்றதே இங்கே சாம்பிள் பண்ணக்கூடிய ஆட்களே நம்ம பார்க்குற பெருவானியான மக்கள் வந்து கிட்டேருந்து அவங்க எடுக்கப்படுறதில்லை. ஏன் எடுக்கப்படுறதில்லை அப்படின்னா, ஒன்று, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் தகவல் கேட்கும்போது பெரிய அளவுக்கு தகவல் அவங்க கொடுக்கறதுக்கு விருப்பப்படுறதில்ல. ஒரு விதமான பதில் சொல்லாமல், இல்லை ஒரு விதமான மௌனம் தான் பதிலாக இருக்கும். ரெண்டாவது, இந்த டேட்டா கலெக்ட் பண்ண போகிறவங்க அந்த வீடுகளுக்கு போய் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்ககிட்டேருந்து ஒரு ப்ராப்பரான ஆன்சர் வாங்க முடியுமா அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அது வாய்ப்புகள் இல்லை வாய்ப்புகள் மிக 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 குறைவு அப்படின்னு. அப்போது நம்ம டாப் 1% நீங்கள் இங்கே ஆல்ரெடி வச்சுருக்கிற ஆட்கள் யார் அப்படின்னா, இருக்கிறதுலையே ரிச்சஸ்ட்டாக இருக்கிற ஆட்களை நம்ம இன்க்ளூடே பண்ணலை. அப்படி பண்ணாமலே இந்த ஏற்றத்தாழ்வில் தான் நம்ம இங்கே இருக்கோம். அப்போது இந்த மாதிரியான ஆட்களை நீங்கள் கேப்சர் பண்ணால் அப்படி அந்த அளவுக்கு நம்ம பண்ணும்போது இப்போ இந்த 28 30 தான் போகிற சான்ஸ் இருக்குமே ஒழிய 25க்கு வந்திருக்கதே சான்ஸ் இருக்காதுன்ற ஒரு இடத்துக்கு தானே நம்ம இருப்போம். ஆமாம். இது ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம இந்த கன்சம்ஷன் அப்படிங்கிறதுல வந்து கேலரி அப்படிங்கிறது இன்னொரு அதோட சம அளவுக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்க, சாப்பாடு இல்லை மற்ற விஷயங்கள்லாம் வந்து கன்சம்ஷனோட பேஸில் இருக்குது. கன்சம்ஷனில் முக்கியமானது வந்து உணவுன்னு வச்சுப்போம். இப்போ கேலரி இன்டேக் இருக்குல்ல இந்தியாவில், அது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா 102வது இடத்துல நம்ம இருந்தோம் உலக நாடுகள் பட்டியலில். அதுலேயே நம்ம ரொம்ப வீக்கரான பொசிஷனில் இருக்கோம் 2019 பொறுத்த வரைக்கும். 150 நாடுகளுக்கு மேலே இருக்கிறதுலேயே நம்ம 102வது இடத்துல தான் நம்ம இருந்தோம் கேலரி இன்டேக்லேயே. அதாவது நம்ம எவ்வளவு தூரம் உணவை வந்து செறிவாக உட்கொள்கிறோம் கேலரி இன்டேக்கில். அப்போது நம்ம இங்கே ஏற்கனவே செலவே இது கம்மியாக வராதானா?
பட்டினி இடத்துக்குள்ளே வராது. பட்டினி குறியீடுங்கிறது வேற இண்டிகேஷன். இது வந்து பெர் கேபிட்டா கேலரி இன்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. சராசரியா ஒரு மனிதர் எவ்வளவு உணவு எடுக்கிறாங்களோ அதை கணக்கு பண்ணி. ஆமாம், இப்போ அதிகமான உணவு உட்கொண்டீங்கன்னா நீங்கள் ஹையர் ரேங்கிங்கில் இருப்பீங்க. குறைவான உணவு உட்கொண்டீங்கன்னா நீங்கள் லோவர் ரேங்கிங்கில் இருப்பீங்க. இப்போது இந்த கன்சம்ஷனில் மேஜராக இருக்கிற ஒரு 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 ஃபுட்டையே நம்ம வந்து ரொம்ப லீஸ்ட்டாக தான் இங்கே கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இங்கே வருமானம் வந்து அவ்வளோ சிக்கலாக இருக்குன்றது தான் அதை காட்டுது. அப்போ நீங்கள் கன்சம்ஷன் பேசிஸ் ஒரு இன்இக்வாலிட்டியை மெஷர் பண்ணும்போது, இல்லை அதை வந்து ஒரு தரவாக சொல்லும்போது அது எவ்வளோ தூரம் ஏற்படுதுன்னு தெரியல. ஆனால் நம்ம கொரோனா காலத்துக்கு அப்புறமாவே வந்து பார்த்திங்கன்னா 25 கோடி மக்களை நம்ம ஏழ்மையிலிருந்து மாற்றிருக்கோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ஸ்லாம் நம்ம இங்கே சொல்லப்படுது இல்லையா? ஸோ இந்த வறுமை கோடை தாண்டி நம்ம வந்து இருக்கிறோன்றதை தானே இது குறிப்பிடுது. வறுமை கோடு தாண்டி நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கும் அவங்க வந்து எப்போவுமே வறுமைக்கு இன்னும் போக மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை. நுகர்வு மறுபடியும் கம்மியாக கூட சான்ஸும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கோவிட் காலகட்டத்துக்கு முன்னாடி 2019 வரைக்கும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள்லாம் நடந்துச்சு. ஆனால் கோவிட் காலகட்டத்தில் மில்லியன்ஸ் ஆஃப் த பீப்புள் வந்து மறுபடியும் வந்து அவங்க பாவர்ட்டி ட்ராப்குள்ளே இறங்கினாங்க. இதே காலகட்டத்தில் அதானி அவர்களோட வருமானம் வந்து கிட்டத்தட்ட 43 பில்லியன் இன்க்ரீஸ் ஆச்சு. அம்பானி அவரோட வருமானம் வந்து கிட்டத்தட்ட 15 பில்லியன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு ரிப்போர்ட் இருக்குது. அப்போது ஒரு பக்கம் ஒரு சாரார் மக்கள் வந்து பட்டினியில் வாடும்போது, இன்னொரு பக்கம் இங்கே இருக்கிற டாப் 1% அப்படிங்கிறவங்களோட வருமானம் வந்து இன்னும் மேற்கொண்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. இது கண்குருடாக நம்ம கோவிட்லேயே அவ்வளோ ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அப்போது இந்த 2023-24 காலகட்டத்தில் நம்மளோட இன்இக்வாலிட்டி கம்மியாச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ தூரம் அது ரேஷனலாக நம்ம ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வருமானமே இன்இக்வாலிட்டியாக இருக்கும் பொழுது நுகர்வு எப்படி அப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி அங்கே வந்து. இல்லை, நுகர்வு வரத்துக்கான வாய்ப்புகள் ஏன் இருக்குன்றது தான் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. நுகர்வு அப்படிங்கிறது வெறும் இப்போ உங்களுக்கு 1000 ரூபா சம்பளம் அப்படின்னா உங்களோட நுகர்வு அப்படிங்கிறது 400 ரூபாயிலையும் நீங்கள் இருக்கலாம். இன்னொருத்தர் வந்து அவருக்கு சம்பளம் 500 ரூபா அப்படின்னா அவரோட நுகர்வு 350 ரூபா இருக்கலாம். இப்போ 350 400 வச்சிங்கன்னா அங்கே வந்து ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு தான் வரும். நீங்கள் 1000 400 தான் இங்கே கம்பேர் பண்ணுமே தவிர்த்து, நீங்கள் 400 நீங்கள் சாப்பிட்டீங்க, உணவுக்காக நீங்கள் செலவழிச்சிங்க, இன்னொருத்தர் 350 தான் செலவழிச்சார் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கிறதுக்கும் மற்ற நாடுகள் வந்து 1000 400 கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு டேட்டாவை கொடுக்கறதுக்கும் நம்ம இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இது எப்படி சயின்டிஃபிக்காக இருக்கும்? கம்பேரிசனுக்கான எந்த அடிப்படையும் இல்லைல்ல. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வயர் ஆர்டிக்கல் என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா, வேர்ல்டு பேங்க் இப்படி இது 4வது இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதே அவங்க அது ஸ்டேட்டே பண்ணலை அப்படின்றாங்க. அப்படி இப்படி ஒரு ரேங்கிங்கே கொடுக்கல. அதாவது ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பீரோ தான் இதை வந்து ஒரு ரேங்கிங்காக வந்து அவங்களே லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்களே அப்படின்றத தவிர்த்து டைரெக்டாக வந்து வேர்ல்டு பேங்க் அப்படி பண்ணலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வேறு ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பீரோன்னு சொன்னால் இல்லை வேர்ல்டு பேங்க் அப்படி கொடுத்துச்சு அப்படின்னு இவங்க ஸ்டேட் பண்ணுறாங்க. ஸோ அது இன்னும் டீட்டெயில்டாக பிக்சர் நமக்கு கிளியராக தெரியல. ஆனால் இதுக்கு மேலே இருக்கிற நாடுகள் எடுப்போம், ஸ்லோவாக்கியா, பெலாரஸ், இந்த மாதிரி நாடுகள் என்ன விதமான பொருளாதார திட்டங்களை வச்சு இது பண்ணாங்க அப்படின்றதுக்கு நம்மக்கிட்ட எந்த விதமான ஏர்லியர் மென்ஷனுமே கிடையாது. அதை பற்றி நீங்கள் ஒரு நார்டிக் கண்ட்ரிஸ் எடுத்திங்கனாலோ, இல்லை ஐரோப்பிய நாடுகள் எடுத்திங்கனாலோ, இல்லை வேறு சில சோஷியலிஸ்ட் நாடுகள் எடுத்தாலும் நம்ம வந்து அவங்கெல்லாம் இன்இக்வாலிட்டியில் கம்மியாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம், ஏற்றுக்கலாம். இந்த மெட்ரிக்ஸ்லேயே நமக்கு முன்னாடி இருக்கிற 3 நாடுகளுமே நமக்கு பெரிய அளவுக்கு புலப்படாத நாடுகள். அவங்களோட பொருளாதார திட்டங்கள் வந்து உலக நாடுகளால் பெரிய அளவுக்கு பேசப்படாத நாடுகளாக தான் நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போ இப்படி இருக்கிற கான்டெக்ஸ்டில் நம்ம எப்படி வந்து இந்த ரேங்கிங்கை வந்து நம்ம ஏற்றுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓடுனது எத்தனை பேர், அதில் யார் ஃபஸ்ட்டு வந்தாங்க அப்படின்றது கணக்கு வராதப்போ இல்லை யார் ஃபஸ்ட்டுன்றதை வந்து ஒரு குறிப்பிட முடியாது அப்படின்றத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எந்த ஒரு பெரிய விஷயமாக இருந்தாலும் ஒரு நாடுன்றது ஏற்றத்தாழ்வுகள் குறைவாக இருக்கும்பொழுது அந்த சமூகம் மேம்படும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதே மாதிரி ஒரு தனிமனித நுகர்வு அதிகரிக்கும் பொழுது அது நாட்டுக்கும் ஒரு வருமானமாகவும் இருக்கக்கூடிய தனிமத பர் கேபிட்டாவும் அதிகமாகக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்க முடியும். ஜிடிபி அதிகம் இருக்குது, இதுதான் ஒரு காரணமாக இருக்குன்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ இந்த உலக வங்கியினுடைய அறிக்கை உண்மையாகவே இருக்க வேண்டும். நாம் மீண்டும் ஒரு 4வது சமநிலை இப்போ சொல்லியிருக்கிறது வந்து இன்னும் அதிகப்படியான ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பும் இருக்குது. அதற்கு இந்த அரசாங்கம் ஒத்துழைக்கும் என்று நம்பிக்கிறோம். அரங்கிற்கு உங்களுடைய கருத்தில் பதிவு செய்வதற்கு நன்றி சார். நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.